20,000 வருடங்களுக்கு முன்னாடி ஐசிஐசி காலகட்டத்துல இருந்த மாதிரி கடல் மட்டும் 120 மீட்டர் கீழே போனா உலகம் எப்படி இருக்கும்? நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கடலுக்கு அடியில இருந்த 700 கிலோமீட்டர் நிலப்பரப்பு வெளியில தெரியும். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் யூரோப்புக்கு மேல இருந்த பால்டிக் சி, நார்த் சி போன்ற கடல் பகுதிகள் காணாம போயிட்டு அயர்லாந்து, இங்கிலாந்து போன்ற தீவுகள் ஒரே நிலப்பகுதியா யூரோப்போட இணையும். ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. பட் மெடிட்டரேனியன் சி, பிளாக் சி, காஸ்பியன் சி, ரெட் சி போன்ற கடல் பகுதிகளுடைய பரப்பளவு குறையும். பெர்ஷியன் கல்ஃப்ன்ற ஒண்ணு இருக்காது. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காக்கு இடையே நிலப்பகுதி உருவாகி ஸ்ரீலங்கா ஒரு தீவா இல்லாம இந்திய நிலப்பரப்போட இணையும். அதே போல இந்தோனேஷியாவுடைய பல தீவுகள் ஒரே நிலப்பகுதியா ஆசிய கண்டத்தோட இணையும். ஜப்பான் ஒரு தீவா இல்லாம ஜப்பானுடைய ஒரு முனை ரஷ்யா கூடயும் இன்னொரு முனை சவுத் கொரியாவுடையும் இணையும். ஆஸ்திரேலியா, பப்புவா நியூகினியா, டாஸ்மானியா போன்ற தீவுகள்லாம் ஒரே நிலப்பகுதியா மாறும். கடைசி அமெரிக்காவுடைய அலஸ்காவுக்கும் ரஷ்யாவுடைய சைபீரியாவுக்கும் இடையே நிலப்பகுதி உருவாகி ரெண்டுமே ஒரே நிலப்பரப்பா இணையும்.